வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். பிக் பாஸ் 8 கண்டஸ்டன்ஸ் யார் யார் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க. விஜய் சேதுபதி ஹோஸ்டா வரப்போறாரு. அதுவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி கண்டஸ்டன்ஸ் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்துட்டு இருக்க செய்தியில ரொம்பவே உறுதியா இருக்கிற செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதி கண்ணம்மா, அருண் மற்றும் ரோஷினி இவங்க 2 பேரையுமே மறக்க முடியாது. இவங்க 2 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா வராங்க அப்படின்றது உறுதியா இருக்கு. அடுத்து 7G ரெயின்போ காலனி. இவங்க இந்த படத்தோட பேர் சொன்னோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோனியா அகர்வால். இவங்களுடைய பேர் போன பிக் பாஸ் 7லயே அடிபட்டுச்சு. இந்த பிக் பாஸ்ல அவங்க கண்டிப்பா வரதா நமக்கு சோர்ஸ் தகவல்கள் கிடைச்சிருக்கு. அடுத்து பப்ளு என்கிற பிருத்விராஜ். இவர் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. பாடி பில்டர். ஜெயா டிவில ஆங்கரா இருந்தாரு. இந்த சவால்ன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாரு. ரொம்ப ஹிட் அது. அது மட்டும் இல்ல, சமீபத்துல திருமணம் பண்ணாரு. ரொம்ப அவரோட ஒரு 10-15 வயது சிறிய பெண்ணை திருமணம் செய்தாரு. ஸோ நிறைய ஹார்ட் இருக்கு. அதாவது எப்பவுமே வந்து கான்ட்ராஸ்டா இருக்கிறவங்க தான் பிக் பாஸ்ல அதிகமா தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இவர் கண்டிப்பா வருவார் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து டிடிஎஃப் வாசன் அவங்களுடைய ஃப்ரெண்ட் சோயா. இப்போ இதை மாத்தி சொன்னோம்னா குக்கு வித் கோமாளி சோயான்னு சொல்லலாம். இவங்க இதுல கலந்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப நாளா வந்துகிட்டு இருக்கு. அவங்க ஆடிஷன் போனதாகவும் அவங்க செலக்ட் ஆயிட்டதாகவும் பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உள்ள டிடிஎஃப் வாசன் வந்தா அது ஒரு பெரிய அப்பீலிங்கா இருக்கும் இல்லையா? அதனால கண்டிப்பா விஜய் டிவி டீம் எண்டமால் அப்படி பிளான் பண்றாங்க அப்படின்னு இருக்கு. அடுத்து யார் வரப்போகுதுன்னா ஒரு ரேப் பாடகர் படவா அப்படின்ற ஒரு ரேப் பாடகர் வேறு. அப்புறம் எங்களுக்கு ரகசியமா கிடைச்ச ஒரு தகவல், ஒரு பிரபல நடிகை ஆர், ஆங்கில எழுத்து ஆர் அப்படின்னு ஸ்டார்டிங் ஆகுற ஒரு நடிகை வர போறாங்க பிக் பாஸ்க்கு அப்படின்னு எல்லா இடமும் செய்தி இருக்கு. அது உண்மையா இல்லையா போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ BB8 அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம்.